வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம எதை பேச போறோம்னா மறுபடியும் லாரன்ஸை பற்றி தான். நாமெல்லாம் தெரு நாய்கள், அதாவது ஓட்டு போட்ட மக்கள்கள்லாம் தெரு நாய்கள் அப்படின்ற மாதிரி ஒரு உதாரணம் கொடுத்துருக்காரு. உனக்கு உதாரணம் சொல்ல வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா செயல்பாட்டில் காட்டலாம். நம்மளுக்கு அரசியல் பேச தெரியல, நம்மளுக்கு உதாரணங்கள் சரியாக கொடுக்க தெரியல அப்படின்னா செயல்பாட்டின் மூலமாக நீங்கள் களத்தில் இறங்கலாம். ஆனால் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிக்கின்னு இப்போ 65% மக்கள் கேள்வி கேட்டால் அது தெருநாயா? இல்லை 65% மக்கள் ஓட்டு போட்டு சட்டப்பேரவையில் பிரதிநிதியாக இருக்கிறவங்க கேள்வி கேட்டால் அவங்க தெருநாயா? ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் நாயை வச்சு உதாரணம் சொல்ல முடியுமா? நான் நாயை பற்றியா கேள்வி கேட்டேன்? நாய்க்கா நீங்கள் அரசாங்கம் நடத்திட்டு இருக்கிறீங்க? மனுஷனுக்கு தானே அரசாங்கம் நடத்துறீங்க. அப்போ மனுஷனுக்கு கேள்வியை கேட்டால் மனுஷனுக்கான பதிலை சொல்லணும். நாய்க்கு பிரியாணி பிடிக்கும், நாய்க்கு பிஸ்கெட் பிடிக்கும்னா சரி. இப்போ என் வீட்டில் ரொம்ப நாளாக பொருள் திருட்டு போயினே இருக்குது. என்னடா இது, ரொம்ப நாளாக பொருள் திருட்டு போயினே இருக்குது, யாரா அந்த திருடான்னு தெரியல. சரி, நம்ம ஒரு நாய் வாங்குவோம், நாய் வாங்கி வளர்ப்போம், அது திருடனை வராமல் பாதுகாக்கும், நம்ம வீட்டில் எந்த பொருளும் திருடு போவாது அப்படின்னு நினச்சி நான் ஒரு தெருநாயை வளர்க்குறேன். அந்த தெருநாயை நான் வளர்த்துட்டா நல்லா சாப்பாடு போடுறேன். ஆனால் என் வீட்டில் மறுபடியும் பொருள் திருடு போயினே இருக்குது. என்ன அப்படின்னு போய் பார்த்தா இந்த நாய் நல்லா தூங்கிட்டே இருக்கு, சோம்பேறித்தனமா. இப்போ அந்த நாயை நான் என்ன பண்ணலாம்? வீட்டை விட்டு தெருத்திடலாமா? இல்லை வேற நாய் இதோட நல்ல நாய் வாங்கலாமா? இல்லை அந்த நாயை போட்டு பின்னு பின்னலாமா? இந்த மாதிரி உதாரணம் நம்ம கொடுக்கலாமா? ஒரு மனுஷனை பத்தி பேசினா ஒரு மனுஷத்தன்மையான உதாரணம் கொடுக்கணும். இப்போ நாய் மாதிரி நம்ம ஏட கூடமான உதாரணம் கொடுக்க முடியும்ல. இப்போ நீங்க கூட தான் வரீங்க, இப்போ நீங்க அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க, அமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, பேசுறதுலேயே தெரியுது. அப்போ நீங்க தெருநாய்கள் மற்றும் சொறிநாய்கள் துறை அமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டு தான் வரீங்களா அப்படின்னு நம்ம கேட்கலாம்ல. ஆனா ஒரு டைம் கொடுங்க அப்படின்றாரு. நீங்க டைம் கொடுங்கன்னு சொல்றது எதுக்கான டைமா இருக்கணும்? நீங்க புதுசா எதனா திட்டம் கொண்டு வர போறீங்க, இல்ல நிதி பற்றாக்குறை எதனா இருந்தா அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்க அந்த திட்டத்தை சீக்கிரமா விரைவா நடைமுறைப்படுத்துறோம் அப்படின்னு டைம் கேட்கலாம். இதுக்கு தான் அந்த டைம். அதை தவிர்த்துட்டு சட்ட ஒழுங்குக்கு டைம் கேட்குறீங்க, அன்றாட தேவைக்கு டைம் கேட்குறீங்க. ஒருத்தனுக்கு தண்ணி ஒரு நாள் இல்லாமல் இருக்க முடியுமா? குடிக்காம. உணவு இல்லாமல் இருக்க முடியுமா? அப்போ அந்த மாதிரி அன்றாட தேவை தானே கரண்ட்டு, கேஸு. நீங்கள் அன்றாட தேவைக்கே 6 மாதம் டைம் கொடுங்க அப்படின்றீங்க. இப்போ இன்னைக்கு ஒரே நாளில் 24 பிரச்சனை பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு. இன்னைக்கு கும்மிடிப்பூண்டியில் ஒரு குழந்தை செத்து போயிருக்கு, 3 வயசு குழந்தை. இதெல்லாம் மக்கள் தெருவில் இறங்கி போராடுறாங்க, கரண்ட்டுக்காக தெருவில் இறங்கி போராடுறாங்க. இது நீங்க அவ்வளோ ஈஸியா 6 மாசம் டைம் கொடுங்கன்னு சொல்லி எப்படி கடந்து போக முடியும்? சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் அன்றாட தேவையும் உங்களுக்கு நடந்தா, உங்க வீட்டில் இந்த மாதிரி ஒன்று நடக்குது, அப்பயும் 6 மாசம் டைம் கம்முன்னு இருப்பீங்களா? கேள்வியே வராதா உங்களுக்கு? உங்களுக்கு அரசியல் பிடிச்சா வாங்க, நல்லது பண்ணணும்னு நினைச்சா நல்லது பண்ணுங்க, மக்கள் ஏத்துக்கிட்டா நல்லது செய்யுங்க. அதை விட்டுட்டு இவ்வளோ பெரிய விளம்பரம் எதுக்கு? இது அரசியலா இல்லை சினிமாவா? முதல்ல ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்க, உதாரணம் சொல்றீங்க, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்றீங்க, திரும்ப ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்க, நாய் கூட உதாரணம் கொடுக்குறீங்க, நான் வருவேனா மாட்டேனான்னு சொல்லிட்டு 3வது வாட்டி தொண்டர்கள்லாம் கூட்டி அம்மாவை பெரிய மேடையில் உட்கார வச்சு அப்போ நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். இது ஒரு சினிமா மாதிரி. ஃபர்ஸ்ட் டீசரு, அப்புறம் ட்ரெய்லரு, அப்புறம் தான் படம் ரிலீஸ். இந்த இதில் போதா இது? சார் இது அரசியல் சார். அரசியல் கிட்டத்தட்ட சினிமாவே ஆகி போச்சுன்றது தெரியுது கிளீனா. அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிறவங்கள நாய் கூட ஒப்பிட்டு பேசுறீங்களே, நீங்கெல்லாம் அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களை எதிர்த்து கேள்வி கேட்கிறவங்கள நாய் மாதிரி தான் பார்ப்பீங்களோன்னு தோணுது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் கரண்ட் இல்லைன்னா ஏன் கேள்வி கேட்குறீங்க? கரண்ட் இல்லைன்னா நீங்க சோலார் சிஸ்டம், இந்த சோலார் பேனலை தான் அந்த பையன் அப்படி சொல்றான். சோலார் பேனல்ல இருந்து நீங்க கடன் எடுத்துக்க, என் வீட்லயே அந்த மாதிரி தான் கரண்ட் எடுக்கணும், உங்களுக்கு கரண்ட் தேவைன்னா நீங்க என் வீட்டில் கரண்ட் எடுத்துங்கன்ற மாதிரினா ஒரு மாதிரி ஃப்ளோவா பேசிட்டே இருக்கான். ஒரு விருப்பு தான் தட்டுது அந்த ஏதோ பார்க்கும்போது. நம்மளுக்கு உங்களுக்கு பதில் வேணும்னா கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்றான். மக்களோட சென்சிட்டிவான இஷ்யூல நீங்க கை வைக்கக்கூடாது, வாய் வைக்கக்கூடாது. நீங்க கேள்வியே கேட்காதீங்க, ஒரு 6 மாசம் டைம் கொடுங்கன்னா அந்த பையன் சொல்றான். அந்த 6 மாசம் அப்படின்றது எல்லார் மைண்ட்லயும் போய் ஃபிக்ஸ் ஆயிருக்குது. அந்த 6 மாசம் எதன் அடிப்படையில நம்ம டைம் கொடுக்கணும் அப்படின்ற புரிதல் யாருக்குமே கிடையாது. இது ஒரு அரசாங்கம். சைன் போட்ட டே 1ல இருந்து சட்ட ஒழுங்கு மக்களோட அன்றாட தேவைகளுக்கெல்லாம் அவங்க கையில போயிடுச்சுன்னு அர்த்தம். அது அந்த அரசாங்கத்துக்கிட்ட போயிடுச்சு, அவங்க தான் அதுக்கெல்லாம் பொறுப்புன்னு அர்த்தம். புதுவிதமான விஷயத்த செய்யறதுக்கு தான் டைம்.
அப்போ இந்த மாதிரியான விஷயம்லாம் தெரியாம இவனுங்க பாட்டு இந்த மாதிரி உளறி விட்டுனே போயின்னு இருக்கிறானுங்க. இப்போ கரண்ட் இஷ்யூக்காக மக்கள் வந்து நைட்ல ஒரு கை குழந்தைய வச்சு தூங்காம கஷ்டப்படுறாங்க. ரோட்ல போயிட்டு எல்லாம் போராடுறாங்க. எங்க வீட்டுல கரண்ட் ஒரு நாளைக்கு 10 வாட்டியா கரண்ட் போய் போய் வரும். எவ்வளவு காண்டாகும். அப்ப மக்களுக்கு இந்த மாதிரியான பேச்சை கேட்கும்போது அது இன்னும் எவ்வளவு தூண்டி விடும் அந்த கோவத்தை. அந்த மாதிரியான சென்சிட்டிவ் இஷ்யூல வாய் வைக்கக்கூடாதுன்ற அடிப்படை அறிவு கூட இல்லாம போற போக்குல எதையோ ஒன்று சொல்லிட்டு போயிடுறது. இதுல வேற நான் பேசின முழு வீடியோ பாருங்க, நான் அந்த மாதிரியான அர்த்தத்துல சொல்லல, நான் திருப்பி என் கருத்துல நான் உறுதியா தான் இருக்கிறேன், நீங்க முழு வீடியோ பாருங்க. என்னத்த முழு வீடியோ பாக்குறது? நீ முதல்ல அரசியல் பேசியிருக்கியா இதுக்கு முன்னாடி? நீ மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறியா? நீ முழு வீடியோ வந்து வர நாங்க பார்க்கணுமா? இதுல இந்த கருமத்தையே பார்க்க முடியல. அரசியல் புரிதலே இல்லை, தற்குறித்தனமா இருக்குது பேசி வச்சிருக்கிறது. என் வீட்டுல வந்து கரண்ட் எடுத்துக்கன்னு சொல்றியா, அதுலயே நீ தெரியல நீ யாரு? இதுல வேற முழு வீடியோ வந்து பார்ப்பாங்களா? சோலார் பேனல் வேற சொல்ற, எத்தனை பேரால சோலார் பேனல் வாங்க முடியும்? இங்க எல்லாம் எவ்வளவு பேர் வறுமையில இருக்கிறாங்கலாம் தெரியுமா? போற போக்குல சோலார் பேனல்ன்ட்டு போயிடுற. என்ன புரிதலோட நீங்க பேசுறீங்க ஃபர்ஸ்ட்? இதை வேற நாங்க வந்து உங்களை முழு வீடியோ பார்த்து பேசுனது தப்பு, சரி நான் வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டு விலகி போயிடணும் அதுல இருந்து. இல்ல நான் கருத்துல உறுதியா இருப்பேன்னா சரி. இப்போ இன்னைக்கு இத்தனை பாலியல் வன்புணர்வு குழந்தைங்களுக்குலாம் நடக்குது, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது, எல்லாருமே இறங்கி ரோட்ல போராடுறாங்க. ஒரு குழந்தை 3 வயசு குழந்தை இன்னைக்கு செத்து போயிருக்குது. இதுவும் பேச அப்போ வந்து 6 மாசம் டைம் கொடுக்க, கேள்வி கேட்காதீங்க, எதுக்கு வந்து கேட்குறீங்கன்னு பேச முடியுமா? அடிச்சு வாயை உடச்சிட மாட்டாங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்டா? அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கு, எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது அப்படின்னு. அரசியல் புரிஞ்சவனுக்கு அது தெரியும், அரசியலே புரியாதவங்களுக்குலாம் எப்படி தெரியும்? மக்கள் கேள்வி கேட்கறது அவங்களோட உரிமை, அரசாங்கத்தோட கடமை அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது. அதுதான் மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் உள்ள தொடர்பு. இந்த இடைப்பட்ட இடத்துல இருக்கிறவனுங்க சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் நீங்க கேள்வி கேட்கக்கூடாது, நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. இப்ப இதே வேற ஆட்சி இருக்குது, நீங்களாம் வாயை மூடி என்ன இருப்பீங்களா? கேள்வியே கேட்க மாட்டீங்களா? சட்ட ஒழுங்கு எப்படி போனாலும் பரவாயில்ல, எத்தனை குழந்தைங்க செத்து போனாலும் பரவாயில்ல, எத்தனை பொம்பளைங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் வெட்டி கொலை செத்து போனாலும் பரவாயில்ல, கரண்ட் வந்தா பிரச்சனை இல்லை, சாக்கடை தண்ணி பைப்ல வந்தா பிரச்சனை இல்லை, 6 மாசம் டைம் பொறுத்துன்னு உட்காந்து இருக்கணும் அப்படியே. என்னடா லாஜிக் இதெல்லாம்? ஆனா ஒண்ணு தெரியுது, தமிழ்நாட்டுல எல்லாருமே அடிப்படையான அரசியல் அறிவு இல்லாம நிறைய விஷயத்த பேசுறாங்கன்றது மட்டும் தெரியுது.